ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டிசிஎஸ் ஹையர் பண்ணியிருக்க பிபிஎஸ் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு நான் ஐடி ஜாப். இந்த ஜாப்க்கு வந்து எந்த கோடிங்கும் தேவையில்லை. ஓகேவா? இது வந்து என்னென்னா 2025 கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பற்றி கிளியராக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து அடுத்த ஜாப் அப்டேட்ஸை போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து வரும். இந்த டிசிஎஸ் இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25 ஜனவரி சனிக்கிழமை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எண்ட் ஆகுது. அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெஸ்ட் டேட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது வந்து என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த இது. இதில் வந்து எந்தெந்த கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீஸ். ஓகேவா? பிபிஎஸ் தான் பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீஸ்னு சொல்கிறோம். இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1ல் வந்து இங்கே பாருங்கள், லாக் ஆன் டு த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் இருக்கா. அந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலை அது வந்து லிங்க்கு தான். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ரிஜிஸ்டர் பேஜ்க்கு போகும். நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்படி போகுதா? டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வெல்கம் அபார்ட் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கா. இதில் வந்து ரிஜிஸ்டர் நான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டகரியை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஐடியும் பிபிஎஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸும் இருக்கும். நீங்கள் பிபிஎஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னா லாகின் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? லாகின் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைன்இன் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டெலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டோட மோடை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இன் சென்டரை வந்து செலக்ட் பண்ணணும். இன் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து நியராக தான் போடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர் சென்டரே கிடைக்கும். இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு திருப்பூர் நியர் சென்டர் எதுவோ அது வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் லேட்டாக தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கொடுத்துட்டு டு கன்ஃபார்ம் யுவர் ஸ்டேட்டஸ், உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இமெயில் ஐடிக்கு தான் வரும். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பரான இமெயில் ஐடி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இமெயில் ஐடி கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ராப்பராக செலக்ட் ஆகி உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கிராஜுவேஷன் மார்க் ஷீட், எல்லா செமஸ்டரோட இப்போ இருக்க வரைக்கும் எல்லா கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டையும் அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்ப் டெஸ்க், அதாவது ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு தெரில அப்படின்னா அவங்களோட டீமோட இமெயில் ஐடியும் அதுக்கப்புறம் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைம் டியூரேஷன் வந்து 50 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்கும். என்னென்ன செக்ஷன் படியாக டெஸ்ட்டு கேட்பாங்க அப்படின்னா வெர்பல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? இந்த லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி இதில் தான் வந்து டெஸ்ட் பேட்டர்ன் வந்து கேட்பாங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். அதாவது என்னென்ன இதுலனா பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ். ஓகேவா? 2025யும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ரூலே. அதுக்கப்புறம் அரியர்ஸ் இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அரியர் இருக்கலாம். ஓகேவா? அந்த அரியரும் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது டைம் ஆஃப் ஜாயினிங் டிசிஎஸில் ஜாயின் ஆகிறப்ப அந்த அரியரும் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்டெண்டட் எஜுகேஷனும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கோர்ஸில் வந்து நம்மளோட காலேஜ் இதில் வந்து என்னென்னா கேப்போ பிரேக்கோ இருக்கக்கூடாது நம்ம எஜுகேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்னன்னா, ஒன்லி ஃபுல் டைம் கோர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைமோ, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸோ அலோவ் இல்ல. கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவுமே இல்ல. இது வந்து ட்ரெய்னி ரெக்யர்மென்ட் தான். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் வந்து 24/7 ஒர்க் என்விரான்மென்ட்ல வந்து ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஷிஃப்ட் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டா இருக்கும். நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் வந்து எத டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ஸ் ரெக்யர்மென்ட்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்து 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 28 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசிஎஸ். ஓகேவா? இதுதான் பிபிஎஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனோட வீடியோ. இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த லாகின் டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல போய் ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணா போதும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும். ஓகேவா? அடுத்தது வந்து இன்ஃபோசிஸ் ரெக்யர்மென்ட் வந்து வந்திருக்கு. நான் அத வந்து அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன் எப்படி அப்படின்னு. அதுக்கு ஹையர் பண்றாங்க. அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த ஜாப் அப்டேட்ஸ் வந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனல்ல போடுவேன். தேங்க் யூ.